ஸோ கிரியோ பேராமெட்ரிக்கில் ஸ்கெட்ச் அப்படின்ற மாடியூல் தென் யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும், ஸோ செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலான்றது பற்றி இன்றைக்கி ஒரு செஷன் பார்த்துருக்கோம். ஸோ லைக் நீங்கள் கிரியோ ஓப்பன் பண்ணோடனே இதோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் இன்ஃபேக்ட் இதில் பார்த்தீங்கன்னா நியூ இருக்கும், ஓப்பன் லாஸ்ட் செஷன், செலக்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, எரேஸ் நாட் டிஸ்பிளே. ஸோ இது எல்லாமே நம்மளோட மேஜரான கோர்ஸ். ஸோ இப்போ இதில் நமக்கு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க, புதுசாக ஒரு மாடல் நான் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக நியூ பார்ட்டை கிளிக் பண்ணிட்டு பார்ட் டிசைன் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பார்ட்டு, அதை எடுத்து நான் திரும்ப மாடிஃபை பண்ண போகிறேன், இல்லை அதில் வந்து ரிமைனிங் ஒர்க் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக ஓப்பன் இருக்குது. ஸோ ஓப்பன் கொடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களோட காம்பனண்ட் எங்கே இருக்கோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ப்ரிவ்யூ இருக்கும். ஸோ ஈவன் அந்த பார்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாலேயே அந்த பார்ட்டோட டைமென்ஷன்ஸ் டீட்டெயிலிங் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதுதான் என்னோட பார்ட் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ப்ரிவ்யூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம அதை ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணாமே. அதுவே ஓப்பன் லாஸ்ட் செஷன் இன்ஃபேக்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னோடய ஃபைல் வந்து நான் சேவ் பண்ணல, நான் தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை திரும்ப நான் விஷுவலைஸ் வியூ பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் தான் இங்கே ஓப்பன் லாஸ்ட் செஷன். ஸோ அதை பிக் பண்ணிங்கன்னா நான் ஒரு மாடல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஆனால் அதை நான் சேவ் பண்ணாமே க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ஒரு டெம்பரரி ஃபைலாக சேவ் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இதில் வந்து ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த ஓப்பன் லாஸ்ட் செஷன் அப்படின்றது. ஸோ இப்போதைக்கு எதுவும் இல்லைங்கனால அது எதுவும் இல்லை. தென் அதே மாதிரி செலக்ட் ஒர்க் இருக்குது. ஸோ கிரியோ பேராமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய மாடலுக்கு ஈவன் பிஃபோர் த ஸ்டார்டிங் இந்த டயக்ராம் நீங்கள் அந்த பார்ட் வந்து எங்கே சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செலக்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான எந்த இடத்துல உங்களுக்கு ஒர்க்கிங் டைரக்டரி வேணுமோ அந்த டைரக்டரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இரேஸ் நாட் டிஸ்பிளே. ஸோ இப்போ இந்த டூலை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் சேவ் பண்ணலை, ஈவன் இன்ஃபேக்ட் எனக்கு அது சேவ் பண்ணணுன்ற ஒரு ரெக்யர்மெண்ட்டும் கிடையாது. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது அதை நான் வந்து ரீகெயின் பண்ணணும், இல்லை எனக்கு அந்த அன்வான்டான ஒரு ஃபைல்ஸ் இருக்குது, அது வந்து எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னா அதை நான் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணணும். அப்போ நான் கம்ப்ளீட்டாக அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த இரேஸ் நாட் டிஸ்பிளே யூஸ் பண்ணலாம். இந்த இரேஸ் நாட் டிஸ்பிளே கொடுத்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து டெம்பரரி அன்வான்டட் ஃபைல்ஸ் இருக்கும். இப்போ இதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஸ்லைட் மாடிஃபிகேஷன். ஈவன் நீங்கள் ஒரு சின்னதாக ரைட்டை ரொட்டேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா கூட அதுவும் எனக்கு ஒரு சின்ன ஸ்லைட் சேஞ்சஸ் தான். அந்த ஒவ்வொரு சேஞ்சஸுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சேவ் ஆகிட்டே வரும். பட் அது எல்லாமே அன்வான்டான ஒரு ஃபைல் தான். இப்போ அந்த அன்வான்டான ஸ்டெப்ஸு ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல லிஸ்ட் ஆகிடும். அப்போது இது வந்து உங்களுக்கு அன்வான்டான ஒரு ஸ்பேஸை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணணும், இல்லை அதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் ஸோ இந்த இரேஸ் நாட் டிஸ்பிளே அப்படின்றது யூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஜஸ்ட் லைக் ரெஃப்ரெஷ் கமெண்ட். ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இதை கிளிக் பண்ணிவிட்டு அன்வான்டான ஃபைல்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். இந்த மாதிரி இரேஸ் நாட் டிஸ்பிளே அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். அடுத்து வந்து செட்டிங்ஸ்க்கான டூல்ஸு. ஸோ இதில் மாடல் டிஸ்பிளே அண்ட் சிஸ்டம் பேரன்ஸ். இப்போ மாடல் டிஸ்பிளே அப்படின்றது கிளிக் பண்ணிங்கனாலும் ஒன் செகண்ட் ஸோ கிரியோ பேராமெட்ரிக் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஈவன் நீங்கள் சிஸ்டம் பேரன்ஸை கிளிக் பண்ணாலும் அதே சேம் செட்டிங்ஸ்க்குள்ள தான் போகும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சிஸ்டம் பேரன்ஸ் அண்ட் மாடல் டிஸ்பிளே. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ்குள்ளே போகிறக்கான ஆப்ஷன். இதுலேயே நிறைய செட்டிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் என்னென்ன இதுக்கு தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேவையான செட்டிங்ஸ் ஈவன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் அதோட பேக்ரவுண்டோட தீம், ஸோ எனக்கு டார்க் தீமாக தேவைப்படுது அப்படின்னா டார்க் தீமை மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி தீம் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டேட்டம் ஸ்கெட்ச் இதெல்லாம் என்னென்ன கலர் ஷேடிங்கில் எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மாடிஃபை பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதெல்லாமே நீங்கள் இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் எதுவும் கஸ்டமைஸ் பண்ணலை, டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரியே நான் விட்டுறேன், எதுவும் பெருசாக சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் அதை அப்படியே சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போகிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா நம்ம இனிஷியலாக எப்படி ஒரு மாடல் நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ டேரெக்டாக நியூ பிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு நிறையா மாடியூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இஸ் இன்ஃபேக்ட் லேஅவுட் அப்படின்றது நம்ம மேஜராக யூஸே பண்ண போகிறதில்ல, ஒரு 2D ஸ்கெட்ச் தான். பட் த்ரெட் செக்மெண்ட்ஸை வச்சுமே நம்மளால் ட்ரா பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு தான் உங்களுக்கு இந்த லேஅவுட் தேவைப்படும். அதனால் நமக்கு இந்த லேஅவுட் பெருசாக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஸ்கெட்ச் ஸ்பெஷலி நமக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அதை மோஸ்ட்லி இக்னோர் பண்ணிடுவோம். தென் பார்ட் டிசைன், மேஜர்லி யூஸிங் பார்ட் டிசைன், இந்த அசம்பிளி பார்ப்போம். அப்புறம் மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ராயிங். ஸோ இதெல்லாமே இருக்குது. பட் இதில் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஃபார்மேட் எதையும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இட் இஸ் நாட் இன் அவர் மாடல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் டிசைன். ஸோ எப்பவும் போல் இதில் வந்து சாலிட் இருக்கும், ஷீட் மெட்டல் இருக்கும். தென் சர்ஃபேஸ் மாடலிங் அப்படின்றது சாலிட் மாடலிங் கூட இன்டெகிரேட்டடாக ஒரு என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ அதை பற்றி அப்படி ஃபீச்சரில் பார்க்க போக உங்களுக்கு புரியும். அப்போ இதில் டிஃபால்ட்டாக சாலிட் இருக்க மாதிரியே நான் விட்டுக்கிறேன். தென் இந்த கிரியோவை பொறுத்த வரைக்கும் ஃபைல் நேம் கொடுக்கும்போது இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டுன்னு கொடுக்குறேன், ஸ்பேஸ் கொடுத்துட்டு இன்னொரு பார்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன்.
என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இல்லீகல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு வருது. ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ஏன் அப்படின்னா நீங்கள் கிரியோவோட பார்ட் ஃபைல்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து நீங்கள் ஸ்பேஸ் யூஸ் பண்ண முடியாது, இல்லை அண்டர்ஸ்கோடு இல்லை பாயிண்ட்டு கமா அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸுமே யூஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் ஃபைல் நேம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்து தான் ஆகணும் ஒரு சுச்சுவேஷன்ஸில். அப்படின்ற இடத்துல நீங்கள் ஸ்பேஸுக்கு வர மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மைனஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அதோட நேம் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இதுக்கான கமெண்ட் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, அதர் தென் இங்கே யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படின்றது, இந்த யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படின்றத அன்டிக் பண்ணிடுங்க. ஸோ இன்ஃபேக்ட் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இது இஸ் டெவலப்டு பை யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. அப்போது அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ச்சில் தான் இருக்கும், ASME ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம இன் இந்தியா we are எஸ்பெஷலி யூஸிங் ISO ஸ்டாண்டர்ட். அப்போ நம்ம வந்து மெட்ரிக்கில் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போது நம்ம எனக்கு தேவையான ஸ்டாண்டர்டான யூனிட்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை அன்டிக் பண்ணிடுங்க. தென் அதை அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த பாப்பப்பில் டிஃபால்ட்டாக பாருங்கள் INLBS, ஸோ இன்ச் பவுண்ட் செகண்ட்ஸ்லாம் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எம்மில் தான். அப்போ எம்எம்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹார்டன் பார்ட்டு மோல்டு காம்பரேட்டர்லாம் இருக்கும். ஸோ இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ண வேண்டியது வந்து MMNS பார்ட் சாலிட் அப்படின்ற ஒரு டேப் தான். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த பார்ட்டிகுலர் யூனிட்டை சூஸ் பண்ணுங்கள். இல்லை MMNS அப்படின்றது மில்லிமீட்டர் அண்டு நியூட்டன் செகண்ட்ஸ். ஸோ இதுதான் MMNS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த யூனிட்டை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டேரெக்டாக என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இதுதான் நம்மளோட ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். ஸோ இப்போ இந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விஷயம் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த 4 விஷயம் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த ஏரியா. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா டூல் பேலட் அப்படி இல்லைன்னா ரிப்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே மேலே இருக்கும். ஸோ அந்த டூல்ஸை நீங்கள் பிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூல் பேலட் அண்ட் ரிப்பான்ஸ் அப்படின்றது நம்மளோட நமக்கு தேவையான டூல்ஸை ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் மினிமைஸ் ஆகிருந்துருக்கலாம். ஸோ ரிப்பான்ஸ் மினிமைஸ் ஆகிருந்துருக்கலாம். ஸோ நமக்கு ஓரளவு ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்கிறது நம்ம தேவைப்பட மினிமைஸ் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணலாம். இல்லை அதை மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சின்ன ஏரோ மார்க்கிங் இருக்கும். ரிப்பான்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரிப்பான்ஸ். தென் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏரியா. ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்குன்னே ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஏரியாவுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மாடல் ட்ரீ. அப்போ நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த காம்பனண்ட்டோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஹிஸ்ட்ரி. ஸோ என்னென்னலாம் நம்ம பண்ணியிருக்கோம் அந்த ஒரு காம்பனண்ட்டை டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரும் இதில் உங்களுக்கு சேவ் ஆகிட்டு வரும். ஸோ இப்போ நீங்கள் எப்போ தேவைப்பட்டாலும் எந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டெப்பு வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதோட அட்வான்டேஜ். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இதில் உங்களுக்கு இருக்கும். ஸோ தான் மாடல் ட்ரீ அப்படின்றது. ஓகே, இப்போ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏரியா தேர்ட் ஒன். ஸோ இது வந்து குயிக் ஆக்சஸ் டூல்பார்ஸ். அதே இந்த குயிக் ஆக்சஸ் டூல்பார்ஸ்க்கு ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். தென் இது வந்து நம்மளோட ஒர்க்கிங் நடக்கும். இப்போ இந்த குயிக் ஆக்சஸ் டூல்பாருக்கு நான் ஆல்ரெடி ஒரு காம்பனண்ட்டை டெவலப் பண்ணிக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன காம்பனண்ட் நான் டிசைன் ஒரு 3D ஷேப் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஒர்க்கிங் என்வரன்மெண்ட்டில் ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே, தென் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாடல் ட்ரீயில் இந்த காம்பனண்ட் நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற அந்த ஸ்டெப்ஸ் வந்து எனக்கு ஷோ ஆகிருக்கும். அப்போ இனிஷியலாக என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிருக்கேன். அதை வச்சு ஒரு எக்ஸ்ட்ரூடுங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். திரும்பவும் நான் ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிருக்கேன், அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். தென் திரும்பவும் ஃபில்லட், ஸோ ரவுண்ட் அடிச்சிருக்கேன். திரும்ப நான் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன், அதை டெவலப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த காம்பனண்ட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் டெவலப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டாக வரைஞ்சக்கூடிய ஸ்கெட்சோட சைஸை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதோட ஸ்டெப்ஸை செலக்ட் பண்ணி என்னால் ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும், அந்த பார்ட்டை எடிட் பண்ணிக்க முடியும். அப்போ இனிஷியலாக அந்த ஃபஸ்ட்டாக வரைஞ்ச ஸ்கெட்சோட சைஸு இல்லை அதில் சின்ன ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் நான் பண்ணணும்னாலும் நான் என்ன பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் அந்த மாடிஃபிகேஷன்ஸை நான் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஓகே கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 3Dலையுமே அதை அப்டேட் ஆகிடும். இப்போ எப்போ தேவைப்பட்டாலும் எனக்கு தேவையான சேஞ்சஸாக நான் கொடுத்துக்க முடியும். ஸோ இதான் அந்த மாடல் ட்ரீயோட ஒரு ஃபங்க்ஷன். தென் இந்த குயிக் ஆக்சஸ் டூல்பார்ஸ் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா என்னோட இந்த காம்பனண்ட்டை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணாலே போதும். ஸோ கர்சரோட மிடில் பட்டன் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே போதும், எனக்கு வந்து அது ஜூம் ஜூம் அவுட் ஆகும். இல்லவே இதுவே எனக்கு ரொட்டேட் பண்ணணும் காம்பனண்ட்டை அப்படின்னா அந்த ஸ்க்ரோல் பட்டன் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மிடில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நகர்த்துனீங்க அப்படின்னா அது எனக்கு ரொட்டேட் ஆகும். இப்போ ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து ஸ்க்ரோல் பண்ணால் ஜூம் இன் ஜூம் அவுட். அதே ஸ்க்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நகர்த்துனீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட ரொட்டேட் பண்ணும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் என்னோட ஜூம் ஜூம் அவுட் அப்படின்றது நீங்கள் கர்சரை எங்கே வச்சு ஸ்க்ரோல் பண்ணுறீங்களோ அந்த இடம் தான் ஜூம் ஆகும். ஸோ இந்த இடத்த வச்சு ஜூம் பண்ணால் இந்த இடம் தான் ஜூம் ஆகும். ஸோ இங்கே வச்சுன்னா எனக்கு இந்த இடம் ஜூம் ஆகும். அப்போ நான் கர்சரை எங்கே வைக்கிறனோ அதை தான் என்னோட மிட் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தான் எனக்கு என்ன ஜூம் ஆகும். இப்போ சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா கர்சர் இந்த பக்கமாக காம்பனண்ட் மேலே இல்லாமல் வெளிப்பக்கமாக வச்சு நான் ஜூம் இன் பண்ணிடுவேன், இல்லை ஜூம் அவுட் பண்ணிடுவேன்.
அப்போ எனக்கு ரொம்ப சின்னதாகிடுது, ஜூம் அவுட் ஆகிருக்கு, ரொம்ப ஜூம் அவுட் ஆகிருக்கு. இப்போ காம்பனண்ட் எங்கே போச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. சம்டைம்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு அந்த காம்பனண்ட் வந்து எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னோடய விண்டோக்கு நான் கொண்டு வரணும், நான் ரொம்ப சின்னதாகிட்டேன், ரொம்ப சின்னதாக டிவைஸ் பண்ணிட்டேன், ரொட்டேட் பண்ணேன். அப்போ இது எங்கே இருக்குது அப்படின்றது நான் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரீஃபிட் அப்படின்றது பிக் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த ரீஃபிட் பிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே இருந்தாலும் அந்த காம்பனண்ட் வந்து எனக்கு தேவையான பிளேஸில் வந்து ஸோ ரொம்ப ஜூம் இன் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப ஜூம் அவுட் பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு ப்ராப்பரான சைஸுக்கு ஒரு ப்ராப்பரான லொக்கேஷன்ஸுக்கு எனக்கு விண்டோக்குள்ளே பண்ணிவிடும். ஸோ இதான் அந்த ரீஃபிட் அப்படின்ற அந்த குயிக் ஆக்சஸ் டூலோட ஒரு பர்பஸ். அதேமாதிரி ஜூம் இன் பண்ணுறதுக்கான கமெண்ட் நீங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ ட்ராக் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவை ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஏரியாவை ஜூம் பண்ணணுமோ அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணி தான் ஜூம் ஆகும். தென் ஜூம் அவுட்டுக்கு எனக்கு ஜூம் அவுட்டுக்கான கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி இதை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கான ரெண்டர் டிஸ்பிளே ஸ்டைல். இப்போ டிஸ்பிளே ஸ்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த காம்பனண்ட்டை நான் எப்படி விஷுவலைஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது. அப்போ டிஃபால்ட்டாக எனக்கு இந்த மாதிரி ஒரு க்ரே கலர் ஷேடிங் இருக்கும். ஸோ இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷேடிங் வித் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு அந்த காம்பனண்ட் வந்து ரியலாக ஒரு பிளேஸில் வச்சிருக்க மாதிரியும் அதோட ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு கிரவுண்டில் தெரியும். தென் இதே மாதிரி ஒரு ஷேடோவும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ரியலிஸ்டிக்கான பேரண்ட்ஸை நான் பிக் பண்ணணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் வந்து வித் எட்ஜஸ் அப்படின்றது கொடுப்பேன். ஷேடிங் வித் எட்ஜஸ் அப்படின்னா அந்த எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க்கான ஒரு ஷேடில் தெரியும். அப்போ எந்தெந்த இடத்துல எப்படிப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது, எவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஷேப்ஸ் இருக்குதுன்றது நம்ம ரொம்ப ஈஸியாக விஷுவலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஷேடிங், இப்போ இதுதான் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ ஷேடிங் தான் டிஃபால்ட்டாக இருக்குது. இல்லை எனக்கு அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் விஷுவலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் போய்ட்டு ஹிடன் லைன்ஸ், நோ ஹிடன் லைன்ஸ் அப்படின்னு நோ ஹிடன் லைன்ஸ் கொடுத்தா எனக்கு அது வந்து அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட் விஷுவலைசேஷனாக தெரியும். ஆனால் அது பிஹைண்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியல. கீழே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் தெரியுது. பட் அது பிஹைண்டில் பின்னால் எப்படிலாம் இருக்குன்னு தெரியல. அப்போ எனக்கு ஹிடன் லைன்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா பிஹைண்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் கம்பேரபிளி இதோட ஒரு எட்ஜுக்கு இதோட எட்ஜை கம்பேர் பண்ணும்போது அதோட ஒரு பர்டிகுலர் எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளைண்டான ஒரு கலர் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹிடன் லைன்ஸில் கொடுக்கலாம். இல்லை எல்லாமே ஒரே மாதிரி தெரிஞ்சால் போதும் அப்படின்னா நீங்கள் ஒயர் ஃப்ரேமில் கொடுக்கலாம். ஒயர் ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி ஒயர்டு ஸ்ட்ரக்சர் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுறதுக்கான இதுதான் உங்களுக்கு இந்த ரெண்டர் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். அதேமாதிரி என்னால் ரொட்டேட் பண்ணி ப்ராப்பரான ஒரு வியூவில் செட் பண்ண முடியாது. பார்க்குறக்கு ஓகே, ரொட்டேட் பண்ணிக்கலாம், விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ஓகே. பட் ஆனால் எனக்கு ப்ராப்பரான ஒரு ஃப்ரண்ட் வியூவில் நான் அதை பார்க்கணும், இல்லை டாப் வியூவில் பார்க்கணும், பாட்டம் வியூவில் பார்க்கணும், சைட் வியூவில் பார்க்கணும் அப்படின்னு என்னால் ப்ராப்பராக விஷுவலைஸ் பண்ண மாட்டேன். அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ஓரியன்டேஷன் இருக்கும். இப்போ இந்த ஓரியன்டேஷனில் ஸ்டாண்டர்ட் ஓரியன்டேஷன் அப்படின்றது 3D. ஸோ ஐசோமெட்ரிக் ஓரியன்டேஷன். இல்லை அப்படின்னா எனக்கு ஃப்ரண்ட்டு சைடு டாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் பிளைனில் வரைஞ்சிருந்தா ஃப்ரண்ட் ஓரியன்டேஷன். அதே சைட் பிளைன் எனக்கு ரைட் சைடாக லெஃப்ட் சைடாக, இல்லை டாப் அண்ட் பாட்டம். ஸோ இந்த டேரக்ஷன் நீங்கள் அந்த காம்பனண்ட்டை விஷுவலைஸ் பண்ணும்போது அதுக்கு எதாவது நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான கமெண்ட் இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டேட்டம் லைன்ஸ், இந்த டேட்டம் லைன்ஸ் அப்படின்றது இந்த 3 டேரக்ஷன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இந்த 3 டேட்டம் லைன்ஸ் வந்து அப்பப்போ எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதை எனக்கு ஹைட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேட்டம் ஃபில்டர்ஸ், இப்போ டேட்டம் ஃபில்டர்ஸில் எனக்கு டேட்டம் லைன் ஹைட் பண்ணிக்கலாம், இந்த குவாடினேட் சிஸ்டம் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ காம்பனண்ட் விஷுவலைஸ் பண்ணுறது அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா ஹைட் பண்ணி ஷோ பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் அண்ட் ஷோக்காக அது கொடுத்துருக்காங்க. ஸோ இது இதில் இருக்கக்கூடிய டூல்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாஸோட பர்பஸ் வந்து இது. ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அதே மாதிரி இப்போ நான் ஒரு காம்பனண்ட் இந்த மாதிரி ஒரு 3D ஆப்ஜெக்ட்டை நான் கிரியேட் பண்ணணும்னாலே அதோட ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டெப்பே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் தான். அப்போ நான் ஒரு ஸ்கெட்சை வரைஞ்சி அதை ஒரு 3Dயாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இனிஷியலாக இந்த மாதிரி ஒரு 2D ஸ்கெட்ச் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை நான் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் 3Dயாக ஒரு பர்டிகுலர் திக்னஸ்க்காக நான் அதை டெவலப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு இந்த ஷேப் கொண்டு வரதுக்காக ஒரு ஸ்கெட்சை நான் இந்த ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ் மேலே நான் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு ஒரு பர்டிகுலர் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. தென் அதை நான் வந்து திரும்பவும் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஸோ அதையும் நான் வந்து 3Dயாக டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எட்ஜஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கேன், ஃபில்லட். ஸோ அந்த எட்ஜஸ் எல்லாம் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் திரும்ப ஃபைனலாக இன்னொரு ஸ்கெட்சை வரைஞ்சி அதையும் நான் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம இனிஷியலாக ஒரு பண்ணக்கூடிய ப்ராசஸ். நம்ம ஒரு 3D ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம்னா அதுக்கு மல்டிபிள் ஸ்கெச்சஸ் அண்ட் டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதில் ஃபண்டமெண்டலாக ஸ்கெட்ச் தான் எனக்கு ரொம்ப ரெக்கமெண்ட். இப்போ எந்த ஒரு காம்பனண்ட்டை நான் க்ரியேட் பண்ணணும்னாலும் அதுக்கு வந்து ஸ்கெட்ச் வந்து ஒரு பேசிக். ஓகே, அப்போ அந்த மாதிரி ஸ்கெட்சை எப்படி பண்ணலாம், அதில் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இதை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இனிஷியலாக நான் புது பார்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். அப்போது இதில் நான் ஒரு ஸ்கெட்ச்குள்ளே போகணும், அப்புறம் ஒரு 3D மாடல் நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்கெட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த டூல்ஸை நான் யூஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த டேட்டாவில் ஏதோ ஒரு பர்டிகுலர் ப்ளைனே இப்போதைக்கு சூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் ப்ளைனை சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் அப்படின்ற ஒரு விண்டோ, இந்த பாப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கெட்ச் ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு இந்த இடத்துலையும் ஸ்கெட்ச் இருக்கும். ஸோ அந்த ப்ளைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச்னு கொடுங்க. டேரெக்டாக நமக்கு ஸ்கெட்ச்க்கான டூல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும், தெரியுதுங்களா? ஸோ இதுக்கு முன்னால்
நான் வந்து 3D என்விரான்மெண்ட்டில் இருந்தேன். ஸோ ஒரு பிளைனை சூஸ் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுத்தோன்னா எனக்கு அந்த டூல் பேலட் மட்டும் சேஞ்ச் ஆகிடும். ஸ்கெட்ச்க்கான டூல்ஸ் எல்லாமே எனக்கு ஷோ ஆகும். அப்போ இதுதான் எனக்கு தேவையான ஸ்கெட்ச் டூல்ஸ். இப்போ எனக்கு 2Dயில் வைக்கணும். ஏன்னா இப்போ நான் வச்சுருக்கேன், ஜஸ்ட் ஒரு பிளைனை செலக்ட் பண்ணியிருக்கேன், ஸ்கெட்ச் பண்ண போகிறேன்னு தெரியுது. ஆனால் எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், 3D என்விரான்மெண்ட் 3D வியூவில் இருக்குது. அப்போ எனக்கு ப்ராப்பரான 2Dயில் வியூவில் வச்சா மட்டும் தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும், ப்ராப்பராக விஷுவலைஸ் பண்ண முடியும். இப்போ ப்ராப்பரான 2Dயில் நம்ம ட்ராக் பண்ணி வைக்க முடியாது. பட் ஆனால் நான் செலக்ட் பண்ண மேபி என்னன்னே தெரியாமல் இருக்கும், ஒரு சைடு ஃபேஸாக கூட இருக்கும். அப்படி இருக்கும்போது எந்த டைரக்ஷனுக்காக நான் வைக்க முடியாது இல்லையா. அப்போ நான் கரண்ட்டாக எந்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவ் ஸ்கெட்சில் இருக்கோ அந்த ஃபேஸை வந்து நான் 2Dயில் ஜஸ்ட் டேரெக்டாக நார்மலாக நான் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான டூல் இங்கே கொடுத்துருப்பாங்க, ஸ்கெட்ச் வியூ அப்படின்னு. அப்போ ஸ்கெட்ச் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா அது ப்ராப்பரான 2D வியூவில் அலைன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ அலைன் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய டூல்ஸ். ஸோ இந்த டூல்ஸில் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் செட்டப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்கெட்ச் செட்டப் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நான் ஒரு ஸ்கெட்ச் வரைகிறேன், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலரான ஒரு ஸ்கெட்சை டெவலப் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ஆக்சுவலி இப்படி வச்சு தான் அடுத்து கண்டினியூ பண்ணணும், ஸ்கெட்சை ட்ரா பண்ணுறதுக்கு கண்டினியூ பண்ணணும். சரி, நான் லைட்டாக ரொட்டேட் பண்ணி வைக்கிறேன், பட் ஆனால் ப்ராப்பரான விஷுவலாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ நான் திரும்ப 2D வியூவில் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரொட்டேட் ஆகிடும். இப்போ எனக்கு வரையக்கூடிய ஸ்கெட்சு எனக்கு வெர்டிக்கலாக வச்சு நான் வரையணும் அப்படின்றது என்னோட நீடு. அப்போ எனக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய என்டையர் ஸ்கெட்ச்லையுமே நீங்கள் வெர்டிக்கலாக ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டூல் தான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் செட்டப். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஸ்கெட்ச் செட்டப் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்கெட்ச் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃப்ளிப் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எனக்கு ஃப்ளிப் ஆகும். தென் இதை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம், டாப் அண்ட் பாட்டம் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். ஸோ எப்படி எனக்கு விஷுவலைஸ் ஆகணும் அப்படின்றத நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்து ஸ்கெட்ச் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி அலைன் ஆகும். அப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இனிஷியலாக அதோட குவாலிட்டிஸை ரொட்டேட் பண்ணி நம்ம செட் பண்ணி வரையணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் ஆகக்கூடிய தான் இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் செட்டப் அண்டு ரெஃபரன்ஸ். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் அப்படின்றது எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, நான் ஒரு ப்ளைனை செலக்ட் பண்ணுறேன், ஸ்கெட்ச் கொடுக்குறேன், தென் 2Dயில் வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு இதோட என்டையர் ஒர்க்கிங் ஏரியாவில் ஒர்க் ஸ்பேஸோட ஆரிஜின் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட், இந்த மிட் பாயிண்ட் தான். இந்த மிட் பாயிண்ட் எதை வச்சு நம்ம ரெகனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 2 ஆக்சஸ் வச்சு தான் நம்ம ரெகனைஸ் பண்ணுறோம். 2 ஆக்சஸும் கோயின்சிடென்ட் ஆகக்கூடிய இடம் தான் சென்டர். அப்போது இந்த ஆக்சஸ் அப்படின்றது டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ இன்கேஸ் எனக்கு சம்டைம்ஸ் நான் ட்ரா பண்ணும்போது அதை செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்தேன்னா டெலிட்டும் ஆகும். அப்போ அந்த ரெஃபரன்ஸ் வந்து போயிடுச்சு. சரி, இப்போ ரெஃபரன்ஸ் இல்லாமல் இருந்தால் என்ன, நம்மளால் போயிட்டு வரைய முடியாது அப்படின்னா நான் வரையலாம். ஆனால் நான் ஸ்கெட்சை விட்டு வெளியே போகும்போது எனக்கு அப்போ அது ஒரு ப்ராப்பரான ஸ்கெட்ச் கிடையாது, அதுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் வந்து இல்லை அப்படின்றது. அப்போ அந்த ரெஃபரன்ஸ் இல்லை அப்படின்னா என்னால் ஒரு ப்ராப்பரான ஸ்கெட்சை 3D டெவலப் பண்ண முடியாது. அப்போ அந்த இன்ஃபினிட்டி லைன் வந்து கண்டிப்பாக வேணும். இன்கேஸ் தெரியாமல் டெலிட் ஆயிடுச்சு, அதை நான் திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த ரெஃபரன்ஸை பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த வெர்டிக்கல் சென்டர் லைனையும் அந்த வெர்டிக்கல் ஆக்சிஸையும் ஹரிசாண்டல் ஆக்சிஸையும் செலக்ட் பண்ணிங்க, ப்ளைன்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெஃபரன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அது ஏன் இன்ஃபினிட்டி லென்த் க்ரியேட் ஆகுது அப்படின்னா, அந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த ப்ளைன்ஸை தான் நான் வந்து ஒரு ஆக்சிஸ் ரெஃபரன்ஸாக எடுப்பேன். அப்போ அந்த ப்ளைன்ஸ் அப்படின்றது பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு சின்னதாக தெரியலாம், பட் ஆனால் அந்த ப்ளைன்ஸ் அப்படின்றது ரொம்ப பெருசாக தெரியுதுங்களா. இப்போ ஆக்சுவலி நம்ம ஃப்ரண்ட் ப்ளைன் வரைஞ்சிக்கணும், இதான் என்னோட ஃப்ரண்ட் ப்ளைன். அப்போ இதுக்குள்ளே தான் வரையணுமானா கிடையாது, இது வந்து ஒரு இன்ஃபினிட்டி ஏரியா. ஸோ அந்த லேயரில் நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் தேவையான ஸ்கெட்சஸை ட்ரா பண்ணலாம். அப்போ அது ஒரு இன்ஃபினிட்டி ஏரியா அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த லைன்ஸுமே இன்ஃபினிட்டி லென்த்துக்கு தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால தான் இது வந்து ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம தேவையான ஸ்கெட்ச் ரெஃபரன்ஸஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் அபவுட் ரெஃபரன்ஸ். அதே மாதிரி ஸ்கெட்ச் வியூ, இன்கேஸ் இங்கே 3D லோடேட் பண்ணிட்டீங்க, இங்கே கொடுத்து வைக்கிறீங்க இல்லையா 2D வியூ, அதே சேம் ஸ்கெட்ச் வியூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கெட்ச் வியூ கொடுத்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த ஃபைல் சிஸ்டம். ஸோ இது ரொம்ப ஸ்பெசிஃபிக் எங்கே நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா, நமக்கு தேவையான ஒரு சின்ன கம்பெனியோட லோகோவாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் ஷேப்பாக இருக்கலாம். நான் அடிக்கடி அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நிறைய டைம் நான் அதை வரைஞ்சி ஏதோ ஒரு மல்டிபிள் ஃபேஸஸில் எனக்கு அந்த பர்டிகுலர் ஸ்கெட்ச் வந்து நான் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு டைம் என்ன பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்னா, அதை நான் டைமென்ஷன்ஸ் கொடுத்து ஒன்றா வரைஞ்சி எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப டைம் ஆகிடும். அப்போ இதெல்லாம் நான் என்ன பண்ணிப்பேன், ஒரு எலமெண்ட்டாக க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நான் என்ன பண்ணிக்கலாம், ஸ்கெட்ச்குள்ளே அதை கொண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் ஸ்கெட்சை வரைஞ்சி வச்சு அதை நான் உள்ளே கொண்டு வந்துடுவேன். ஸோ அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு கமெண்ட் தான் இந்த ஃபைல் சிஸ்டம். அப்போ நான் எங்கே போய்ட்டு ஸ்கெட்ச் வரைகிறது, இங்கே வரையலாமான்னா இங்கே நீங்கள் வரையக்கூடாது. அப்போ இதுக்கான ஸ்கெட்சை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நியூ பார்ட் டிசைன் இல்லாமல் ஸ்கெட்ச்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்போ அதுக்கு யூனிட்ஸ் எல்லாம் கிடையாது. பார்ட் டிசைன்னா அதுக்கு யூனிட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால்
ஸ்கெட்ச் மட்டும் அப்படின்னா அது யூனிட் கிடையாது. இப்போ டேரெக்டாக நீங்கள் ஸ்கெட்சை பிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. தென் டேரெக்டாக என்விரான்மெண்ட் கொடுத்து இங்கே நமக்கு பிளைன்ஸ் கூட கிடையாது. அப்போ எனக்கு தேவையான ஷேப்பை நீங்கள் இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே நமக்கு தேவையான ஸ்கெட்சு இல்லை என்ன விதமான ஷேப் வேணுமோ அந்த ஷேப்போ இல்லை சிம்பிளோ டிசைனோ ஏதோ ஒன்று வரைஞ்சிடுங்க. ஸோ வரைஞ்சிட்டு அதை அப்படியே சேவ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே சேவ் இருக்கும். அப்படியே ஃபைலை கிளிக் பண்ணாலும் சேவ் இருக்கும். இப்போ சேவ் கொடுத்து நான் டெஸ்க்டாப்பில் இதை நான் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஒன்ஸ் நான் சேவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்கெட்சை சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு இருக்கக்கூடிய ஒரு 3D ஆப்ஜெக்டோ இல்லை வேறு ஒரு பிளெயின்லேயோ நான் அதை கொண்டு வரணும், இந்த இடத்துல நான் அதுக்கான ஸ்கெட்சை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதான் ஃபைல் சிஸ்டம் அப்படின்ட்டு. இப்போ ஃபைல் சிஸ்டம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு லொக்கேஷன் ஓப்பன் ஆகிடும். தென் டேரெக்டாக நான் டெஸ்க்டாப்பில் போய்ட்டு உங்களுக்கு இங்கே அந்த ஸ்கெட்ச் இருக்கும், அந்த ஸ்கெட்சை பிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எத்தனை டைம் வேணாலும் நான் வரைஞ்சி வச்ச ஸ்கெட்சஸை நான் டேரெக்டாக இம்போர்ட் பண்ணி என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இம்போர்ட் பண்ணும்போதே பாருங்கள் அதை நான் மூவ் பண்ணிக்கலாம், ஸ்கேல் பண்ணிக்கலாம், இல்லை நமக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் டைமென்ஷன்ஸ் கொடுத்து முடியும், நீங்கள் மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைல் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணலாம். தென் அதே மாதிரி எனக்கு இங்கே இருக்கக்கூடிய ஸ்கெட்சை எனக்கு பக்கத்தில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கட் காப்பிக்கு பேஸ்ட் கூட பண்ணலாம். இப்போ Ctrl C கொடுத்தா காப்பி, Ctrl V கொடுத்தா பேஸ்ட்டு, நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே சேம் கமாண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ கட் காப்பி அண்ட் பேஸ்ட். ஸோ அதுக்கான கமாண்ட் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். தென் அதே மாதிரி இந்த சென்டர் லைன், அப்போ இங்கே இருக்கக்கூடிய சென்டர் லைன் பாயிண்ட்டு அண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம். சிமிலர்லி இதே மாதிரி இந்த இடத்துலையும் உங்களால் பார்க்க முடியும், சென்டர் லைன், பாயிண்ட் அண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம். தென் இங்கே இருக்கக்கூடிய சென்டர் லைனை வந்து பார்த்திங்கன்னா ஜாமெட்ரிக்கல் சென்டர் லைன், ஜாமெட்ரிக்கல் பாயிண்ட் அண்ட் ஜாமெட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கக்கூடிய சென்டர் லைனை பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் சென்டர் லைன், ஸ்கெட்ச் பாயிண்ட் அண்ட் ஸ்கெட்ச் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இது ரெண்டு 2 டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் ஆகும். ஸோ இன்ஃபேக்ட் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சென்டர் லைனை வந்து நான் வெர்டிக்கலாக போட்டிருக்கேன். தென் இங்கே இருக்கக்கூடிய சென்டர் லைன் எடுத்து ஹரிசாண்டலாக நான் வந்து ஒரு 2-3 சென்டர் லைன்ஸை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதோட கலர் டிஃப்ரென்ஸே பார்க்கலாம். இது வந்து ஒரு எல்லோ கலர் ஷேடில் இருக்கும், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்பிள் கலர் ஷேடில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ என்ன வேரியேஷன்ஸ் அப்படின்னா ஒன்ஸ் நான் ட்ரா பண்ணிவிட்டு நான் 3D கூட போகிறேன். ஸோ ஓகே கொடுத்து நான் வெளியே போகிறேன் அப்படின்னா உங்களால் வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய சென்டர் லைனை விஷுவலைஸ் பண்ண முடியும். அதாவது 3Dயில் ஸ்கெட்சில் இருந்து நான் வெளியே வந்ததுக்கப்புறமும் அதோட ஜாமெட்ரிக்கல் சென்டர் லைன் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் ஸ்கெட்ச் சென்டர் லைன் என்னால் பார்க்க முடியும். இப்போ ஸ்கெட்ச் சென்டர் லைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், மிரர் பண்ணுறதுக்காக ஸ்கெட்ச்குள்ளே மட்டும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அதே சென்டர் லைன் உங்களால் 3Dயில் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த ஜாமெட்ரிக்கல் சென்டர் லைனுக்கும் ஸ்கெட்ச் சென்டர் லைனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ். சிமிலர்லி அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்த கோஆர்டினேட் சிஸ்டமாக இருக்கட்டும். அப்போ இதெல்லாமே ஸ்கெட்ச் ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் ஆகிறதுனால இதை வந்து நம்ம ஸ்கெட்ச் சென்டர் லைன், ஸ்கெட்ச் பாயிண்ட் அண்ட் ஸ்கெட்ச் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே கொடுத்தீங்கன்னா எனக்கு 3Dயில் எதுவுமே தெரியாது. பட் ஸ்கெட்ச்குள்ளே நீங்கள் மிரர் பண்ணுறதா இருக்கட்டும், வேறு ஏதாவது ட்ரா பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு எல்லாமே உங்களால் இதை யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த 2 ரெஃபரன்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ். தென் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மோட். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மோடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது ஒரு பர்டிகுலர் டயக்ராம் வரைகிறேன் வந்து நான் ரெஃபரன்ஸ் சர்க்கிளாக போகிறேன், இல்லை ரெஃபரன்ஸ் ரெக்டாங்கிள் இல்லை ரெஃபரன்ஸ் லைனாக நான் வந்து ட்ரா பண்ணி போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மோட் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணணும். அப்போ அந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா லைன் ப்ரொஃபைலாக வரும். அப்போ இதை வந்து நமக்கு எந்த ஒரு வகையிலையும் 3Dயாக டெவலப் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அப்போ இதை வந்து நான் ஒரு ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் நம்ம பிட் சர்க்கிள் டயமீட்டர்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான தேவையான ப்ரொஃபைல்ஸை நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுவே உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வரையும் போது அது வந்து ஆக்சுவல் ப்ரொஃபைலாகவே அது இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி ஒன்ஸ் நான் ட்ராப் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு சர்க்கிளை நான் இன்கேஸ் வரைஞ்சிட்டேன், இப்போ நான் இதை திரும்பவும் கன்ஸ்ட்ரக்ஷனாகவும் ரெஃபரன்ஸாகவும் நான் மாற்றிக்க போகிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஜஸ்ட் இந்த சர்க்கிளை வரைஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த சர்க்கிள் டேரெக்டாகவே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துலேயே ஒரு சின்ன பாப்பப். ஸோ இந்த பாப்பப்பில் பார்த்தீங்கன்னா டாகிள் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மோட் அண்ட் தென் இது வந்து உங்களுக்கு டாகிள் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற பேர். இப்போ டாகிள் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய எலமெண்ட்டை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனை மாற்றிக்கலாம், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கிறத நீங்கள் திரும்ப ஒன்று பண்ணிக்கலாம், நார்மல் ப்ரொஃபைலாக ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த எலமெண்ட்டை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனாகவோ இல்லை ரெஃபரன்ஸாகவோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் தென் டேரெக்டாக செலக்ட் பண்ணி வரக்கூடிய பாப்பப் விண்டோவில் இருக்கக்கூடிய டாகிள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். தென் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன்ஸ், அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ், தென் ரெக்டாங்கிள் இருக்கக்கூடிய டைப்ஸ், சர்க்கிள் எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், ஆர்க் எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், எலிப்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், ஸ்ப்ளைன் நம்ம கிட்ட யூஸ் பண்ணலாம், ஃபில்லட் அந்த ஃபில்லட்டோட வெரைட்டிஸ், தென் சாம்பரோட வெரைட்டிஸ், டெக்ஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம், ஆஃப்செட்டு அண்ட் தென் திக்கன், இதெல்லாமே உங்களோட ஸ்கெட்ச் டூல்ஸ். ஒன்ஸ் ஆஃப் ஆல் ஸ்கெட்ச் டூல்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம்
உங்களோட எடிட்டிங் டூல்ஸ். அப்போ எடிட்டிங் டூல்ஸ் இன்கேஸ் நான் இப்படி வரைஞ்சிட்டேன், எனக்கு சம்டைம்ஸ் அன்வான்டான சில ஸ்கெச்சஸ் இருக்குது, எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன்னா டெலிட் செக்மெண்ட் யூஸ் பண்ணி நான் அதனால் டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரெக்கார்டு இல்லைன்னு நான் நினைக்கிறேனோ அதெல்லாம் நான் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக உங்களுக்கு இந்த டெலிட் செக்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை சம்டைம்ஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் வரையும் போது ஒரு க்ளோஸ் லூப் என்னால் வரையில, சம்டைம்ஸ் நான் இந்த மாதிரி விட்டுட்டேன் அப்படின்னா இதை நான் திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்காக அதே ஒரு பர்டிகுலர் போர்ஷனை நான் வரைஞ்சிட்டேன், இதே மாதிரி எனக்கு இன்னொரு சைட்லேயும் எனக்கு இதே மாதிரி ஒரு போர்ஷன் தேவைப்படுது அப்படின்னா அந்த என்டையர் ரவுண்டை செலக்ட் பண்ணி மிரர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மிரர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சென்டர் லைன் தேவை. ஓகே, அப்போ இந்த மாதிரி சென்டர் லைன் வச்சு தான் நீங்கள் மிரர் பண்ண முடியும். மிரர் கொடுத்துட்டு சென்டர் லைன் செலக்ட் பண்ணால் இங்கே இருக்க மாதிரி ஒரு எலமெண்ட் இந்த பக்கம் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மிரர் பண்ணுறதுக்கான டூல்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த காம்பனண்ட்டை நான் வந்து ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ரொட்டேட் அண்ட் ரீசைஸ்க்கான கமெண்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எடிட்டிங் டூல்ஸ் இருக்கும். தென் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான ரிலேஷன்ஸ். தட் மீன்ஸ் நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், இல்லை ஒரு சர்க்கிள் வரைகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த சம்டைம்ஸ் இந்த லைன் போடும்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சிம்பிள் அது கூட வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து வெர்டிக்கல், தென் ஹரிசாண்டல், பர்பெண்டிகுலர், பேரலல், டேஞ்சன்ட், இந்த மாதிரி மல்டிபிள் ரிலேஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக அது செட் ஆகும். அப்போ வந்து நான் வெர்டிக்கலாக ஒரு லைன் வரைஞ்சிட்டேன் அப்படின்னா அது வெர்டிக்கலாகவே செட் ஆயிடும். ஹரிசாண்டலாக ஒரு லைன் வரைஞ்சிட்டேன்னா ஹரிசாண்டலாகவே செட் ஆகிடும். அப்போ இந்த லைனோட என்ன தான் ட்ராக் பண்ணாலும் பிடிச்சி என்ன தான் ட்ராக் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அப்படின்றது டிஃபால்ட்டாக இருக்கும். பட் சம்டைம்ஸ் நம்ம வரையும் போது நான் வெர்டிக்கலாக வரைய வேண்டிய லைனை கொஞ்சம் கிராஸாக வரைஞ்சிட்டேன், எனக்கு இது ஆக்சுவலி வெர்டிக்கலாக நான் மாற்றணும், என்னோட வெர்டிக்கல் லைனாக எனக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டைமென்ஷன்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸில் வெர்டிக்கல் செலக்ட் பண்ணி வெர்டிக்கல் கொடுத்தா ரெண்டு வெர்டிக்கல் ஆகும். ஸோ அது மாதிரி பர்பெண்டிகுலர் யூஸ் பண்ணலாம், ஹரிசாண்டல் யூஸ் பண்ணலாம், டேஞ்சன்ட் யூஸ் பண்ணலாம், சிமெட்ரி, ஈக்குவல் லென்த்து, ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸை நீங்கள் அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் கன்ஸ்ட்ரெயின்ட் ரூல்ஸ். தென் டைமென்ஷன் கொடுக்குறது. இப்போ நான் ஒன்ஸ் டைமென்ஷன்ஸ் கொடுக்கும்போது எப்போவுமே டிஃபால்ட்டாக கிரியோ பொறுத்த வரைக்கும் வீக் டைமென்ஷன் ஷோ ஆகும். சரிங்க, ஒரு டயக்ராம் வரைஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் டைமென்ஷன்ஸ் ஷோ ஆகும். ஸோ இது வந்து வீக் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன வீக் டைமென்ஷன்ஸ் அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் என்னன்றது ஷோ பண்ணுறாங்க. இல்லை எனக்கு இதோட மெஷர்மெண்ட் வந்து எனக்கு இவ்வளோ தான் வேணும் அப்படின்னு நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஸ்ட்ராங் டைமென்ஷன். ஸோ இப்போ இது வந்து நான் டிஃபைன் பண்ணதுனால எனக்கு இது வந்து பிளாக் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ இது ஸ்ட்ராங் டைமென்ஷனை சேஞ்ச் பண்ணிடும். தென் இதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூவும் நீங்கள் டிஃபைன் பண்ணால் மட்டும்தான் நம்ம வரையக்கூடிய ஸ்கெட்ச் ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல டைமென்ஷன் சின்னதாக மிஸ் பண்ணிட்டா கூட அதனால் நமக்கு அசம்பிளிக்கு பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால் முடிஞ்சளவுக்கு எல்லா டைமென்ஷன்ஸும் மிஸ் பண்ணாமல் ப்ராப்பராக எடுத்து டைமென்ஷன்ஸ் கொடுத்து டிஃபைன் பண்ணிங்க அப்படின்னா தான் என்னோட ஸ்கெட்ச் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ப்ராப்பராக டைமென்ஷன்ஸை கொடுத்து டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும். பட் சம்டைம்ஸ் எனக்கு இதை இருக்கக்கூடிய டைமென்ஷனை தாண்டி வேறு ஒரு டைமென்ஷன் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 இடங்கள் லென்த் கொடுக்குறது, 3 இடங்கள் லென்த் கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த ஆரிஜின்லேருந்து இந்த எண்டுக்கான டிஸ்டன்ஸ் எனக்கு தேவைப்படும். ஆனால் வீக் டைமென்ஷன்ஸில் பாருங்கள் இந்த வேல்யூ தான் வரும். இல்லை எனக்கு இந்த வேல்யூ வேணாம், வேறு ஒரு வேல்யூ அதுக்கு பதிலாக வேணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டைமென்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே டைமென்ஷன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எண்டையும் தென் இந்த சென்டர் லைனையும் கிளிக் பண்ணி கர்சரோட மிடில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட வேல்யூ. தென் இப்போ இந்த வேல்யூவை நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எனக்கு தேவையான வேல்யூ இருந்ததில் வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேல்யூ எனக்கு இருக்குது, ஸ்வைட் டைமென்ஷன்ஸில் காட்டுது, அதை நான் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்குள்ளே நான் வேறு ஒரு டைமென்ஷன்ஸை நான் கொடுத்துக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிக் பண்ணி வேல்யூஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்காக தான் உங்களுக்கு இந்த டைமென்ஷன்ஸ் தேவைப்படும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒன்ஸ் நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கெட்ச் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது இந்த இன்ஸ்பெக்ஷன் டூல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை பற்றி அடுத்த செஷன்ஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம்.